வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கோ இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 மார்ச் 25 திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வு முடிவு. வானிலை அமைப்பு: வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காஷ்மீரின் வடக்கு பகுதி பாகிஸ்தான் எல்லையிலே நிலை கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அது திபெத் பகுதியை நோக்கி நகர்ந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு வடக்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது. புதிய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் காஸ்பியன் கடல் பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக காற்று சுழற்சி இமயமலை ஒட்டிய சமோலி பகுதியிலே நீடிக்கிறது. அதனுடன் இணைந்த அதாவது காற்று சுழற்சி மேலெழுப்பும் குளிரலை காரணமாக ஹை பிரஷர் உருவாகி ஒடிசா ஆந்திர கடலோரத்தை மையமாக வைத்து ஆன்டி சைக்ளோன் எனப்படும் ஹை பிரஷர் சுழன்று வட இந்திய குளிரலையை இலங்கை மற்றும் தென் தமிழகம் வரைக்கும் கொண்டு வருகிறது. இதன் காரணமாக இரவில் பகலில் வாட்டி வதைத்தாலும் வெப்பம் இரவில் அப்படியே தலைகீழாக மாறி குளிர் மற்றும் பனி நிலவுகிறது. இது மேற்கே பயணிக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலே மூடுபனியாக காணப்படுகிறது. அதேபோல அரபிக்கடலிலும் மையப்பகுதியில் ஒரு ஆன்டி சைக்ளோன் ஹை பிரஷர் நிலவி இரவிலே வாட்டி வதைக்கும் கேரளாவில் இப்பொழுது நல்ல வெப்பம். கேரளா, கர்நாடகாலாம் அதே நேரத்தில் தலைகீழாக இரவில் மாறி குளிர் நிலவுகிறது இரவு நேரங்களிலே. ஆகவே இந்த வானிலைக்கு காரணம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வரது. இதன் காரணமாக உருவாகும் ஹை பிரஷர் எனப்படும் ஆன்டி சைக்ளோன். அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் என்பது ஒரு தாழ்வு நிலை என்றாலும் இமயமலைக்கு வந்தவுடன் குளிர் அலையை பனிப்பொழிவை பனியை மேலெழுப்புகிறது, குளிரை மேலெழுப்புகிறது. உறைந்துள்ள அந்த பனி மீது சுழலும் பொழுது பனியை மேலெழுப்புகிறது. அதனால் ஹை பிரஷர் உண்டாகிறது. தற்பொழுது அந்தமான், தெற்கு அந்தமான், சுமத்ரா தீவு, மலேசியா, சிங்கப்பூர் இடைப்பட்ட கடல் பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சி அந்தமானிலிருந்து இலங்கை நோக்கி வர முடியாதபடி இந்த ஆன்டி சைக்ளோன் இலங்கையின் தெற்கு பகுதியும் தாண்டி குமரிக்கடல் பகுதி வரைக்கும் அந்த ஆன்டி சைக்ளோனோட ஆக்கிரமிப்பு இருக்கிற காரணத்தினாலே அந்த தெற்கு அந்தமான், சுமத்ரா, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் பகுதியில் நீடிக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி அங்கேயே மழை கொடுத்து கொண்டிருக்கிறது. வெப்பச்சலன மழைக்கு சாதகமாக இருக்கிறது. அதாவது அங்கும் புயல் மழை அல்ல, வெப்பச்சலன மழைக்கு, அதிகாலை நேரத்திலே கடலோரத்திற்கு மழையும் பிறகு உள்ளே மலேசியா எடுத்துக்கிட்டாலும் உள்ளே மழையும் கொடுக்கிறது. இனிமேல் தென் மலேசியாவும் சிங்கப்பூரை ஒட்டிய பகுதிக்கும் நல்ல மழை கொடுக்கும், சிங்கப்பூருக்கும் நல்ல மழை கொடுக்கும். இனிமேல் வரும் நாட்களிலே ஏப்ரல் 1 முதல் சிங்கப்பூர், மலேசியா நல்ல மழையை கொடுக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1 முதல் அங்கும் ஆன்டி சைக்ளோன் எனப்படும் ஹை பிரஷர் வடக்கு நோக்கி நகர்ந்து தென் இலங்கைக்கு மழையை கொடுக்கும் வகையிலே சாதகமாக அமையும் என்பதனால தென் இலங்கைக்கும் தென் மேற்கு கொழும்பு பகுதிக்கும் ஏப்ரல் 1 முதல் மழையை கொடுக்கும். கேரளாவில் அதே நேரத்தில் கேரளாவில் திருவனந்தபுரம் பகுதியில் 28 வெப்பச்சலன இடிமழை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. 28 அதே திருவனந்தபுரம், பத்தனந்திட்டா, கொல்லம் பகுதியிலும் மழை பெய்யும் பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மழை நேற்று பெய்தது போல நேற்று குற்றால அருவியில் நீர் கொட்டியது. நேற்று கோடையில் குற்றால அருவியில் 5 அருவியிலே 4 அருவி நல்ல நீர் கொட்டியது. காரணம், தென்காசியிலே 1 சென்டிமீட்டர் மழை பெய்தது தென்காசியிலே. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மழையில் அருவிக்கு நீர் வரத்து கொடுக்கக்கூடிய மலைப்பகுதியில் நல்ல மழை. அதே போல செங்கோட்டையிலும் நேற்று 3 சென்டிமீட்டர் மழை பெய்தது. 3 சென்டிமீட்டர் நேற்று முன்தினம் பெய்தது. நேற்று அருவியில் வந்தது. நேற்று பெய்யவில்லை, நேற்று இல்லை. இன்றும் வாய்ப்பில்லை, நாளையும் வாய்ப்பில்லை. 27க்கு மேல் மீண்டும் கேரளா மற்றும் தென் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அருவியில் நீர் வரும் அளவிற்கு மழை பெய்யும். மார்ச் 28, 29, 30, 31
29, 30, 31 இன்னும் சொல்ல போனால் 30, 31 அதைவிட 31 ஏப்ரல் 1, 2 தேதிகளிலே தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சுட்டெரிக்கும் வெயில் கடுமையாக இருக்கும். அதாவது கடலோர மாவட்டங்களிலேயே 100 தொடும் அளவிற்கு வெப்பநிலை இருக்கும். 100 தொடும் அளவிற்கு 98, 99 இருக்கும். கண்டிப்பாக உள் மாவட்டங்களுக்கு, கடலோர மாவட்டங்கள் ஏன்னா 100 தொடும் அளவிற்கு இருக்கு, 100 தாண்டவில்லை என்றால் அந்த ஆன்டி சைக்ளோன் குளிரலை கிழக்கிலிருந்து வருகிறது. வெப்பநிலை அதாவது வானம் தெளிவாக இருக்கின்ற காரணத்தினாலே சூரியன் குத்துக்கதிர், அதாவது அங்கிருந்து வரக்கூடிய குளிரலையாக இருந்தாலும் வானம் தெளிவாக இருக்கின்ற காரணத்தினால் சூரிய வெப்பத்தால் வருகின்ற குளிரலை வெப்பமடைந்து உள்ளே நுழைய தொடங்குகிறது. மேலும் உள்ளே நுழைய வெப்பமடைந்த மேலும் வெப்பமடைகிறது. திருச்சி மற்றும் சேலம், நாமக்கல் மற்றும் அதாவது திருச்சி மாவட்டத்தின் மணப்பாறை, அதற்கு தெற்கே மதுரை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம், கோவில்பட்டி மற்றும் விருதுநகர் மாவட்டம்லாம் உள்ள நுழையும் பொழுது மேலும் சூடாகி மேற்கு மாவட்டத்தில் செல்லும் பொழுது சற்று அனல் காற்றாக வீசும். இம்மாத இறுதி நாளான 31 மிக உச்சபட்ச வெயிலாக இருக்கும். ஏப்ரல் 1, 2 அதே போல் இருக்கும். அதிகப்படியான வெப்பம் இருக்கும். அதாவது பெரும்பாலான மைய மாவட்டங்கள், அதாவது பாளையங்கோட்டை முதல் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வரைக்கும், திருத்தணி மற்றும் வேலூர் ரொம்ப அதிகமாக இருக்கும் வெயில் நிச்சயமாக. ஏப்ரல் 1ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும் வெப்பச்சலன மழை ஏப்ரல் 6 கேரளாவின் மேற்கு தமிழக எல்லைக்கு வரும். கேரளா தமிழக எல்லைக்கு அதாவது வரும், தமிழக எல்லைக்கு சற்று கூடுதலாக இருக்கும். 6, 7 தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையில 8ஆம் தேதி மழையில் தமிழக பகுதியில் 8ஆம் தேதி பெய்ய தொடங்கும். 10ஆம் தேதிக்குள் நிச்சயமாக ஏப்ரல் 10க்குள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும், அதாவது மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் பெய்ய தொடங்கும். பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதி நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் எடுத்தீங்கன்னா கொடைக்கானல் நல்ல மழை எடுக்கலாம் இருக்கும், திண்டுக்கலுக்கு குறைவாக இருக்கும். அதே திண்டுக்கல் மாவட்டத்தோட வேடசந்தூர் மிகவும் குறைவாக இருக்கும். அப்படித்தான் அதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா வால்பாறை நல்ல மழையை பெறும். ஏப்ரல் 6 முதல் 1 தொடங்கும், 6 நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 10 முதல் ஏப்ரல் 14 சித்திரை 1 முதல் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கு இன்றும் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது. முதல் வாரம் தான் அறிவிக்கலாம். கிழக்கு கடலோர மாவட்டங்கள் அனைத்துக்கும் விடை முதல் வாரத்தில் தான் தெரியும். ஏப்ரல் முதல் வாரத்தில் தான் தெரியும். தாழ்வு நிலை தற்பொழுது கூட இருக்கிறது. அதை முன்னேற விடாமல், அதாவது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கே, அதாவது கிழக்கு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள தென் அரை பகுதி காற்று வடக்கே வராது. நிலநடுக்கோட்டு காற்று மற்றும் வடக்கே பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 9 டிகிரி வரைக்குமே ஆன்டி சைக்ளோனோட ஆக்கிரமித்து இருக்கிறது. அதனாலே 5, 6, 7, 8 டிகிரியில் இருக்கக்கூடிய காற்று போதாது, தீவிரமடைய முடியாது. இதுதான் பிரச்சனை. இது இல்லாமல் தெற்கே இருக்கக்கூடிய காற்று கூட நிலநடுக்கோட்டு பகுதிக்கு வருவதில்லை. காரணம், மொரீஷியஸில் சூப்பர் புயல் நிலை உருவாக இருக்கிறது. மொரீஷியஸோட மேற்கு பகுதியில், கிழக்கு பகுதி, மொரீஷியஸோட கிழக்கு பகுதியில் சூப்பர் புயல் உருவாக வாய்ப்பு இருக்குது. உருவாக்கி சூப்பர் புயலாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. மொரீஷியஸோட ஒரு தீவை பாதிக்கும் அளவிற்கு. அதே போல ஆஸ்திரேலியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் 2 புயல். ஆகவே காற்றெல்லாம் தென் துருவத்தில், அதாவது 15, 16, 17 தெற்கு அச்சரேகை, தெற்கிலேயே 15, 16, அதாவது 23 தென்னுங்கிறது என்பது மகர ரேகை. அந்த மகர ரேகையை ஒட்டிய பகுதியில் தான் தற்பொழுது இன்னும் காற்று தீவிரமாக நீடிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வடக்கு 23 டிகிரியில் குளிரலை, தெற்கே 23 டிகிரியில் மழைக்கான வெப்ப அலை. இதன் காரணமாக நம்முடைய நிலப்பகுதி, அதாவது தமிழக நிலப்பகுதியில் வறண்ட வானிலையும் ஆன்டி சைக்ளோன் கொடுத்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஏப்ரல் முதல் தேதிக்கு பிறகு, அதாவது சித்திரை 1 மெல்ல மாறும். கண்டிப்பாக சித்திரை வைகாசியில், இன்னும் சொல்லப்போனால் சித்திரை பின் அரை பகுதி என்றால் மே மாதத்தில் ஒரு தாழ்வு மண்டலம் கண்டிப்பாக வரும். அதில் இந்த அக்னி நட்சத்திரம் காலத்திலே அக்னி நட்சத்திரத்துக்கு இடையே நல்ல மழையை கொடுக்கும் என்று வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. அதற்கு முன் வெயில் வாட்டி எடுக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். கோடையில் வெப்பச்சலன மழை அக்னி நட்சத்திர காலத்தில் கண்டிப்பாக இருக்கிறது. சித்திரை பிறந்ததும் பல மாவட்டங்களில் வெப்பச்சலன இடிமழை பெய்யும். கடலோர மாவட்டங்களுக்கு
அக்னி நட்சத்திரத்தில், அதாவது நாகப்பட்டினம் உள்ளிட்ட கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், கடலூர் மற்றும் விழுப்புரம், காரைக்கால், புதுச்சேரி, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் போன்ற கிழக்கு கடலோர, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கு நல்ல மழை. இந்த மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கடும் வெயில் அக்னி நட்சத்திரத்தில் வாட்டினாலும் அக்னி நட்சத்திரத்தில் ஒரு 2-3 நாள் நல்ல மழைக்கு தாழ்நிலை மழை கொடுக்க, நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பே அக்னி நட்சத்திரம் போல் வெயில் வாட்டும். அக்னி நட்சத்திரத்திலும் தாழ்வு நிலை வரும் வரை கூட, மே மாதம் முதல் வாரம் கூட வெயில் கடுமையாக வாட்டும். இந்த வெயிலுக்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டியது நிச்சயமாக தயாராக வேண்டும். அதற்கு முன்னெச்சரிக்கையாகவே தினசரி வெப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மழை இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு, கிழக்கு கடலோரத்துக்கு மட்டும்தான் சரியான தேதியை குறிப்பிட முடியாமல் இருக்கிறேன். ஆகவே அனைத்தும் பொறுமையுடன் இருங்கள். தென்மேற்கு பருவமழை நன்றாக பெய்யும். இந்த ஆண்டு எல் நீனோ வருகிறது. எல் நீனோ என்ன செய்யணும்? திடீர் மழை, அதாவது ஒரு சில இடங்களில் கனமழையை கொடுக்கும், ஒரு சில இடங்களில் மழை பற்றாக்குறையை கொடுக்கும். அப்படித்தான் அந்த எல் நீனோ இந்த ஆண்டு அமையும். தென்மேற்கு பருவமழையும் சீராக பெய்யாமல் புயல் மழையாக கேரளாவிலே கொடுக்கும். ஆனால் புயல் மழையினால் வெள்ளம் வராது. திடீர் மழை பெய்து அணைகளை நிரப்பும். பிறகு ஒரு வாரம் 10 நாள் காயப்படும். பிறகு 2 நாள் நல்ல மழையை கொடுக்கும். 10 நாளில் பெய்ய வேண்டிய மழை 2 நாளில் பெய்யும். பிறகு 8 நாள் காயப்படும். அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 8 நாளில் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெப்பச்சலன மழை கொடுக்கும். சீரான காற்று பகுதியாக இருக்கக்கூடிய தாராபுரம், உடுமலைப்பேட்டை பகுதிக்கு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை 2 நாள் பெய்யும், பாக்கி நாள் பெய்யாமல் இருக்கும் பொழுது வெப்பச்சலன மழை பெய்யும். அது ஒரு பிளஸ் தமிழகத்திற்கு. நன்றி. இதோ படத்துடன் இந்த ஆடியோவை பதிவு செய்கிறேன். நன்றி.